Yes, welcome back to Krishnesh the Challenger. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கன் கேம் பிளே நியூவாக தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் இந்த வீடியோ போகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்கு, ரேர் பாக்ஸு. அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணோம்னா 10 கிரானைட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டீம் டெத் மேட்ச் விளையாடலாம். எந்த மேட்ச் இப்போக்குள்ளே போகலாம்? இந்த ரோகான்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் கேம் மட்டும்தான் வரும்ட்டு இல்லை, இதெல்லாம் வரும். அது பேர் என்ன, சேலஞ்செல்லாம் வரும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிடலாம். 3 கமெண்ட் தான் வந்திருக்கு, பண்ணிடுங்க மறக்காமல். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூலையில் ஒருத்தர் நிற்கிறான். தடிச்சிட்டோம். ஷார்ட் கன் எடுத்துகிட்டு அதிரடியை போயிடுவோம். வேறு வழி இல்லை. ஒருத்தர் பின்னாடி இருந்து அடிச்சிட்டோம். சாரி. நம்மளோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா மேலே நம்மளோடது லெஃப்ட் சைட் ப்ளூ கலர். நம்ம ஸ்னைப்பர்லேயே வேலையை பார்த்துக்கலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான், பாம்பு. பார்த்திங்கன்னா நம்ம அப்படி வெயிட் பண்ணி அடிச்சிட்டானே நம்மளை. இப்போ நம்ம வேலையை காட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு. வாங்க நம்ம ஷார்ட் கன் எடுத்துகிட்டு பறந்து போகலாம். எங்கே இருந்த பாம்பு போட்டு அவனும் செத்துட்டா, நானும் செத்துட்டேன். நம்ம 2 கில் எடுத்துருக்கோம். இப்போது நம்ம டீம்லேயே நம்ம தான் லீடில் இருக்கோம். இப்போ நம்ம இந்த மேட்ச் நம்ம எப்படியாச்சும் விக்டரி அடையுமோ டிஃபீட்டானு பார்த்துடலாம். இப்போது நான் லைவ் ஸ்ட்ரீம் போகலான் தான் நினச்சேன், ஆனால் முடியல. அங்கே ஒருத்தன் வருவான்னு மேலே ஒரு பாம்பு தூக்கி போடுவேன். எவனே சாவறானா? டபுள் கில் விழுந்துருச்சுங்க. ஃபாக் அடிச்சிட்டா நம்மளை. 108 எடுத்துட்டோம். நம்ம 300 எடுத்து அவங்க 182 எடுத்துட்டாங்க. நம்ம கண்டிப்பாக டிஃபீட் தான் எடுப்போம், அது உறுதி. எனக்கு நல்லா தெரியுது. செத்துப்போ. சாவலை. ஒருத்தன் செத்தான். ஹெட்ஷாட் போட்டாச்சு. இப்போ தம்பிச்சு அவங்க ஒரு மேலே ஏறி போயிட்டோம். 2 பேர் போகிறாங்க. ஒருத்தன் நம்ம மேலே பாம்பு போட்டு செல்ஃப் கில் பண்ணி போச்சு. நம்மளோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்போ 166 இருக்குது. நம்ம தான் ஒரு லீட்டில் இருக்கோம். நம்ம டீமில் சொல்கிறேன் நான். இங்கே ஒரு பாப்பு அவன் பாம்பு போட்டாங்க கைஸ். அதுக்குள்ளே நான் ஒருத்தர் போட்டேன். நல்ல வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எங்களோட பப்பு தான் கத்திட்டு இருக்குது. அதனால் மன்னிச்சுக்கோங்க. அங்கே ஒரு சார்லே மண்டே இருக்காங்க கைஸ். இந்த சார்லே மண்டையில நம்ம இப்போ ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்ட் வேலையை காட்ட வேண்டியதுதான். டிஃபீட் எடுத்துட்டோம். ஒரே ஒரு 5 நிமிஷம் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ் எடுத்திருக்கோம். 110 பார்த்தீங்கன்னா ரேங்க் எடுத்திருக்கோம். நீங்களும் வந்து இந்த கேமை ஏற்றி விளையாடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு சம்மந்தமே இல்லை. ஃப்ரீ ஃபயர் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிற வீட்லையில் இது விளையாடலாம். இப்போ நம்மளுக்கு டெய்லி மிஷின்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு. இப்போது இவரில் பார்த்திங்கன்னா ஒரு மூஞ்சி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எலும்புக்கூடு மூஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்னு கிடச்சிருக்கு. நம்ம போய் இது மாற்றிட்டு வந்துடலாம். ஏதோ ஒரு மூஞ்சி நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எந்த மூஞ்சியுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது கைஸ், ஏன்னே தெரில. சரி வாங்க போய் பார்த்தோம்னா நோ கேம்ஸ் அவைலபிள்னு வந்துடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒரு மேட்ச்குள்ளே போய் தான் தீரணும், வேறு வழியே இல்லை. வந்துடுச்சு. டவுன் டவுனுக்கு போவோம். நான் டவுன் டவுனுக்குள்ளே போயிட்டுக்கிறேன். வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம். நம்ம டீமில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஆப்போசிட் டீமில் பார்த்திங்கன்னா 5 பேர் இருக்காங்க.
அடிச்சிட்டான். கீழே இருந்தான். நான் இப்போ மேலேயா இருக்கேன், நான் கவனிக்கவே இல்லையே. முடிச்சிட வேண்டியதான். ஸ்னோ மண்டை நம்மளை முடிச்சாச்சு. எவனோ என்ன அடிக்கிறான் பார்த்துட்டேன். போடுற பவன் போட்டாச்சு. டபுள் கில் விழுந்தாச்சு. ஒரு ஸ்னோ மண்டை நிற்கிது. ஹெட்ஷாட் வச்சாச்சு. ஒன்றும் தீபக்கு என்ன அடிக்குது. உங்களுக்கு தெரியுதா? அந்த மூலையில் நிற்கிது. எவனோ நம்ம ஊருக்குள்ளே நடந்த மாதிரியே ஒரு ஃபீலு இல்லை. அதோ அந்த மூலையில் ஒருத்தர் நிற்கிறான் பாரு. சரி, ஹெட்ஷாட் வச்சேன் கைஸ், முடியல கைஸ், சாரி. வரோம். ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறான் அந்த ரூம்குள்ள ஒருத்தன். அதோ இந்த கேப்பில் 2 பேர் நம்ம ஊருக்குள்ளே வரலான்னு போடு. ஐயோ, ஒரு ஸ்னோ மச்சி நம்மளை முடிச்சிச்சு கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராச்சும் எனக்கு வேண்டி கஷ்டப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஐயோ, தீபக் வேறு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் கவனிக்கவே இல்லை அவனை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியில் தான் வந்துட்டுருக்குது. நோ, மேலே போயிடுச்சு. மேலே போகாதீங்க, செத்துப்போ. அப்பாடி, பாம் எங்கேயோ விழுகுது. எவனும் வந்த மாதிரி. அப்பாடி, அவனை பாம் போட்டு கொண்டாச்சு. நம்ம செல்ஃப் கில் பண்ணல. அவன் என்னை கொண்ட வரைக்கும் நான் அவனை மேலே பாம் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் ஒன்று நிற்கிது. ஆனால் அதுக்கே தெரியல நான் நிற்கிறது. ஹாய் தம்பி, முடிச்சாச்சு. நோ, அதுக்கு ஒரு சொட்டு ஹெல்த் தான் கைஸ் இருக்கு. போச்சு, அது தப்பிச்சு ஓடிட்டு. ஹாய் தம்பி, என்கிட்டயே நீங்கள் சாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சாவுடா கைஸ். இவன் நம்மளுக்கு ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறான். இவனை நம்ம போட்டு தள்ளிடலாம். 2-3 பேர் நம்மளை அடிக்க கைஸ். ஒரு ஸ்னோ மட்டும் நம்மளை அடிச்சுட்டே இருக்கு கைஸ். நம்ம யாருன்னு அதுக்கு தெரில போல. நம்ம காட்டிடுவோம் கைஸ். ஃபாஸ்ட்டாக கட்டிடுவோமா பாருங்க. அந்த சைடு பின்னாடி இந்த முன்னாடி பாம்பு போட்டு அப்பாடி பாம்பு போட்டு செத்துட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. சேலஞ்ச் இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காம. ஐயோ, டிஃபேட் எடுத்துட்டோமே. அடுத்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம விக்டரி எடுப்போம் கைஸ். நான் விக்டரி எடுப்பேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு, சப்ஸ்கிரைப், கமெண்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு, அதனால தான் நான் இது போடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ பார்த்திங்கன்னா 30th லெவலில் இருக்கேன். அடுத்த கேம் பிளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு லைவ் போட பார்க்குறேன். ஆனால் அதுக்கு இழைக்க மாட்டேங்குது. இப்போ மயனுக்குள்ளே போயிடலாம். எப்படி விளையாட போகிறேன்னே தெரில. யாராச்சுக்கு லைவ் போடுறதுக்கு இது கொஞ்சம் 0 சப்ஸ்கிரைபர்லேயே கிடச்சா நல்லாயிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். அடுத்து தெளிச்சு வந்தோடனே ஒருத்தனை அவங்க ஊருக்குள்ளே நம்ம அதிரடியாக போயிட்டுருக்குறோம். அதிரடினா ஸ்ட்ரெயிட்டாக கோலை ஒரு குறுக்கோழியில் தான் போயிட்டுருக்குறோம். எவனும் மேலே வர வழியிலேயே செத்து போயிருக்கான். ஹாய்ப்பா தம்பி. நோ, 2 பேர். செத்துப்போ. நோ, ஒருத்தங்க ஒன்றுட்டோம் அதுக்குள்ளே. செத்துப்போ. டபுள் கில் வந்துச்சே, ஜாலி ஜாலி. எங்கே எவனுங்க? ஒரு பாம்பு பிக் போடு. எவன்? ஐயோ, எவனும் ஜாவலியே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிரடியாக அவங்க ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் போட்டு தள்ள போகிறோம். அதிரடியான ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். ஏன் ஷார்ட்கட்டில் எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமை. கைஸ் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். உள்ள ஒரு பாம்பு போடு. எவன் சாகணும்? நோ, சார்ல இருந்துச்சா காய்ஸ். நம்மளுக்கு ஹெட்ஷாட் வச்சிருக்கு. இந்த மண்டையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அவனை போய் அடிக்க போகிறோம். இப்போ என்ன கைஸ், நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்கன் கேம் பிளே பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க. மூஞ்சி, ஹாய் மூஞ்சி.
செத்து போ. அங்கே ஒரு மூஞ்சி இருக்கு. இப்போ ஸ்னைப்பர் எடுத்தாச்சு. அம்மா சாமி. போனும் ஒரு தடுச்சிட்டான் டெவில் கணேஷ்னு. அவனை பின்னாடியே நம்ம ஆள் ஒரு தடுச்சிட்டான். அவன் துள்ளி குதிச்சுட்டு போயிட்டு இருந்தான். யாரெல்லாம் அதை நோட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க கைஸ். மறக்காமல் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க. இதுதான் முக்கியமான விஷயம். உங்கள் ஊருக்குள்ள ஒரு பாம்பு போடுவியா? என்ன ஒருத்தன் செத்துட்டான். ஓடே சார்லே மண்டை. ஐயோ மறுபடியும் அடிக்குதே. நான் அவனை கவனிக்கவே இல்லை கைஸ். ஏன் கைஸ் அவன் இப்படி பண்ணுறான் நம்மளை டார்ச்சர்ல. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம சந்தோடியாக போயிடலாம். அவனை எப்படியாச்சும் நம்ம முடிக்கணும் கைஸ் இந்த சார்லே மண்டையை. இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் தைரியமாக விளையாடலாம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கைஸ் விக்டரி எடுத்துட்டோம் கைஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3rd பிளேஸில் இருக்கேன். நான் 91 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அதாவது 8 கில் பண்ணி 5 டெத் ஆகி இப்போ நான் 91 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காமன் பாக்ஸ் கிடச்சிருக்கு. ஐ திங்க் ஃபேஸ் கேம் எப்படி கைஸ் எடுக்க இதில் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். கேமரா கிடச்சிருச்சு கைஸ். இப்போ நான் தெரியலண்ணா இருங்க 1 செகண்டு. ஒரு செகண்டு கைஸ் வெயிட் பண்ணுங்க. லைன்ல எடுங்க. இப்போ நான் தெரியுவேன். வெயிட் பண்ணுங்க. நான் அதை நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட் ஆன் பண்ணோம். இருங்க ஃபேஸு இது போட்டுடுறேன். இப்போ ஆன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆன் பண்ணிடுவோமா? கைஸ் இதான் கைஸ் நான் நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் என் கை தான், கவலைப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டச் பண்ணி உள்ளே போயிடலாம். ஜாலியாக விளையாண்டுக்கிறோம். எந்த கேமரா? ஓ ஃப்ரண்ட் கேமராவில் வருதா? சரி ஓகே. இந்த சைடு இதெல்லாம் பார்த்தே பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம கேம் பிளே பிடிச்சிருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்குது டவுன் டவுன் இருக்குது. கிடச்சிச்சு போயிடலாம். ஏன் 1v1லாம் போக மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் எனக்கு அன்லாக் ஆகலை. ஆயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் கூட போயிடலாம். கண்டிப்பாக போயிடலாம். ஒருத்தன் வந்திருக்கான். இதான் கைஸ் என் ஃபேஸு. ஒருத்தன் க்ளோஸு, இன்னொருத்தன் க்ளோஸு. பொண்ணை சுற்றிட்டு இருக்குதுங்க. நான் பாட்டேன். போய் முடிச்சுக்கிட்டோமா? மேலே ஐயோ சார்லே மண்டை. சோதனை கவனிக்கவே இல்லை கைஸ். 1 மினிட். நீங்களும் ஸ்கூல் போயிருக்கீங்க. ஸ்கூல் போயிட்டு எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோஸ் அரைவிடு. நான் எங்க நீ ஏன் சொல்ல? யாராச்சும் அது நோட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. எனக்கே ஒன்றும் புரியல. பார்த்தீங்கன்னா நான் வெற்றி நடை போடு தம்பி அப்படின்னு போயிட்டுக்கிறேன். நான் அந்த மொழியில் ஒருத்தர் நிற்கிறேன். நான் பாட்டேன். அவனை படிச்சிருவோமா? இன்னும் இப்போ தான் நான் பார்த்தேன். அதோ அந்த சார்லே மண்டை தான். அங்கே ஒரு புல்லட் மட்டும் போகுது. ஆனால் எங்கேருந்து போகுதுன்னு தான் தெரியல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைவ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேண்டி நான் நைட்டு 9 மணிக்கு உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். அந்த சார்லே மண்டை என்னை அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னாச்சு என் கண்ணுக்கு? முடியல என்னால், சத்தியமாக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். பைபிள் செத்துப்போ ஹெட்ஷாட். நீங்க செத்துப்போ. 1 மினிட்டு, ஒரே ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தோம்.
இது ஒரு டைம் ஆகிப்போச்சு, ஒரு கால் வந்துடுச்சு. அதுதான் இது. நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வீடியோ இது. ஐயோ நிற்கிறத நான் கவனிக்கவே மாட்டேங்கிறேன். இப்போ நம்ம மேலே போனால் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ எகுதி குச்சி போயிடலாம். யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்புறம் ஸ்டார்டிங் போடு தூக்கிட்ட. ஏன் காய்ஸ் நான் எனக்கு வீடியோ எடுக்கும் போது மட்டும் இப்படி ஆகுது. எனக்கு லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். முதல்ல இருந்து கொஞ்சம் பிளர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ செல்ஃப் கில் பண்ணிட்டேனே. இருங்க லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். கண்ணு கூசுது, ஆனால் உங்களுக்கு நல்லா பிரைட்டராக என் மூஞ்சி தெரியணும்ல. நைட் 9 மணிக்கு உட்காந்து வீட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். கைஸ் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட பழைய கிருஷ்ணேஷ் கேம் பிளேயோட ஃபேன் மட்டும் டிஃபீட் ஆகிட்டேன் உங்களோட பேசிட்டு. ஐயோ சாமி 9 கில் எடுத்துனே. அடுத்த டைம் விடக்கூடாது கைஸ். உங்கள் கூட பேசிட்டு அப்படியே நான் கரெக்டாக மேட்ச்சில் பெண்ணு வர மாட்டேங்குதே. சாரி கைஸ், ஃப்ளோவில் வர மாட்டேங்குது. சாரி. என் டாக் பார்க்குறீங்களா? இருங்க, இதுதான் கைஸ் என் டாகு. உள்ளே படுத்துட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருங்க, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் கைஸ். இது உட்காந்துக்கும் எப்போவுமே என் பக்கத்துலேயே தான். அதோட இடத்துல நான் உட்காந்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படுத்துட்டு பண்ண போகிறோம். நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் தேவையில்லாவா? என்ன தெரிய மாட்டேங்குது. ஓ படுத்தா தெரியாதா? வாங்க இதை நான் அன்லாக் பண்ணி விட்டு போயிடும். காய்ச்சன்றதில் வேலை சார்ஜ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 5.25 லட்சம் ரூபா இருக்குது, ஆனால் வாங்குற பொருள் இல்லை. கைஸ் உங்ககிட்ட இது ஃபிஷ் கலெக்ஷன் இருந்தால் என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய செட்டப் எப்படி இருக்குன்னா, இந்த மேட்ச் முடிச்சுட்டு கட்டிடுறேன். அங்கே ஒருத்தர் நின்னா நான் பார்த்துட்டேன். ஓ நான் பாம்பு வச்சுட்டேன். ஸோ ஷிட். அடுத்த டைம் விடக்கூடாது. அவன் பேர் நோட் பண்ணிங்களா? நானும் பண்ணல, பண்ணணுமே. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போமா? லாஸ்ட் இங்கே வச்சுப்போம். உங்களுக்கு இப்போ போடு தூக்கிட்ட ஒரே அடி. ஓ நோ, இது ஷார்ட் கன் எடுத்துச்சுண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு பொண்ணு வருது, நான் பார்த்துட்டேன். மேலே ஹெட்ஷாட் வச்சாச்சு. பின்னாடி இருந்து சாய் அவனே நம்மளை 2 டைம் அடிச்சிட்டாங்க கைஸ். நம்மளுக்கு டென்ஷன் ஆகுதுல்ல. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து கிருஷ்ணேஷ் கேம் பிளே வீடியோ பார்த்தவங்க கமெண்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணேஷ் கேம் பிளே பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ராப்ளம்னால இது பண்ணிட்டேன். ராஜினாமாவா அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு சரியாக தெரில. மொத்தத்தில் கட் பண்ணி அது ஏன் கண்ணு எடுத்து வச்சுட்டு இருக்குது தெரியுதா? அட ஜீவனே. ஓனோ பாம்பு போட்டு டபுள் கில்லி. கட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய செட்டப் எப்படின்னா இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? என் ஃபோனு எங்கள் அம்மா ஃபோனை தூக்கிட்டு வந்து லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு என்னோடய ஃபோனில் நான் விளையாண்டுட்டுருக்கிறேன். ஓனோ 5% தான் இருக்கா? ஓனோ கீழே இருந்திருக்கானா? நீங்கள் கவனிச்சிங்களா அவனை? நான் பார்க்கவே இல்லை அவனை. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கா? எவ்வளோ நேரம் ஸ்ட்ரீமிங் இருக்குது? 20 நிமிஷம் தானா? செத்து போ. அந்த இடத்துக்கு பாம்பு போட்டோம்னா டபுள் கில்.
1 கிலோ கூட விழுகல. நான் அந்த பொண்ணை நம்மளை அடிச்சிருச்சு நம்ம. அவங்க பாயிண்ட் ஜாஸ்தி எடுத்துட்டாங்க. விக்டரி கண்டிப்பாக. வெற்றி நம்மதே. ஈக்குவல் ஆயிடுச்சு. இனி நம்ம தான் அடுத்து நம்ம தான் போயிட்டுருக்குறோம் முன்னாடி. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது கைஸ் மேட்ச் முடிய. இப்போ சண்டே அந்த பொண்ணு நீங்கள் கவனிச்சிங்களா சொல்லுங்கள். நீங்கள் கவனிக்கல தானே? அது எனக்கு சுத்தமாக புரியல. அந்த பொண்ணு எப்போ வந்துச்சு எனக்கு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு இருக்கிற ஹோம் ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்கணும்னு வந்துட்டேன் கைஸ். அந்த பொண்ணு என்ன அடிச்சுட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொண்ணை அடிக்க போகிறோம். 1 நிமிஷம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எங்கே இருக்குமே இங்கே எங்கேயாவது இருக்குது. அதான் இங்கே தான் இருக்குது. அடிச்சாச்சு. உள்ள போயிட்டுக்கிறோம். இந்த மேட்ச்சு அவங்க 3 பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது கைஸ். ஒரு பாமை போட்டுரு. அந்த சாண்டி நம்மளை அடிச்சிருச்சு. மனசு வலிக்குது. யாருக்கெல்லாம் என் கேம் பிளே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா, ஏதோ ஒரு ரிவ்யூ கொடுத்துருங்க எனக்கு. இல்லாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ப்ளீஸ் கொடுத்துருங்க கைஸ். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் கைஸ் நம்ம லாஸ்ட் மேட்ச் மீன்ஸ் இந்த மேட்சோட லாஸ்ட் மேட்ச். அடிச்சாச்சு 12 கில்லு. உட்காந்து போய் எவனாச்சும் வருவானுன்ட்டு. வேற முடிஞ்சு விட்டது. ஹைப்பர் சாண்டி டபுள் கில் எடுத்துரு. அந்த 6 அடிச்சிட்டா நம்மளை. இன்னும் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. நம்ம ஊருக்குள்ளே ஒரு ஜீவன் வந்துட்டு இருக்குது. அந்த ஜீவனை போய் அடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. அடிச்சிட்டாங்களா? என்னடா சொல்கிறீங்க? ரவுண்ட் ரன்னிங் ஆயிடுச்சு. என்னாகுது? ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விக்டரி எடுத்தாச்சு. 3 மேட்சா 4 மேட்சா எத்தனை மேட்ச் போட்டோன்னே தெரியலையே. மொத்தத்தில் மேட்ச் போட்டு அதில் 2 விக்டரி எடுத்துருக்கோம். அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் விக்டரி எடுக்கலாம். வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை மறக்காமல் போட்டுக்கோங்க. சேலஞ்ச் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான் முடியுது. எல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ கேஸ். பை.